கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக தம்முடைய மாம்சத்திலே பாடுபட்டார். அவர் தம்முடைய மாம்ச சுபாவத்தில் நமக்காக பாடுகளை அனுபவித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்து நமக்காக பாடுபட்ட சிந்தனை ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய மாம்ச இச்சைகளின்படி நாம் பிழைக்காமல் நம்முடைய மாம்ச சுபாவத்தை சிலுவையில் அறைந்துவிட வேண்டும். நம்முடைய பாவ சுபாவம் கர்த்தருக்குள் மரித்து போக வேண்டும். சுய இச்சைகளை நிறைவேற்ற விரும்பக்கூடாது. பாவங்களை விட்டு நாம் ஓய்ந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் பாடுகளை நாம் தியானித்து பார்க்கும்போது நம்முடைய பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பதற்கு அந்த தியானம் நமக்கு உதவியாயிருக்கும். நம்முடைய பாவத்தின் நிமித்தமாகவே கிறிஸ்துவானவர் நமக்காக தம்முடைய மாம்சத்திலே பாடுபட்டார். கிறிஸ்துவின் பாடுகளையும் வேதனைகளையும் சிலுவை மரணத்தையும் நாம் தியானித்து பார்த்து பரிதாபப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். இவை எல்லாவற்றையும் நாம் செய்தும் நாம் பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கவில்லை என்றால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. பாவத்தை ஒழிப்பது முதலாவது நம்முடைய சிந்தனையில் ஆரம்பமாக வேண்டும். சிந்தையில் பாவம் இல்லை என்றால் நம்முடைய சரீரத்திலும் பாவம் இருக்காது. நம்முடைய உடலை வருத்துவதினால் நம்மால் பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்க முடியாது. நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பிழைக்க வேண்டும். மாம்சத்தில் பாடுபடுகிறவன் தன்னுடைய இச்சைகளின்படி பிழைக்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்க வேண்டும். தேவன் தம்முடைய தெய்வீக சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்மிடத்தில் மாம்சத்தின் இச்சைகளும் உண்டு. தேவனுடைய சித்தத்தை பற்றிய வெளிப்பாடுகளும் உண்டு. நாம் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரையிலும் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்க வேண்டும். மாம்சத்தின் இச்சைகளே எல்லா துன்மார்க்கத்திற்கும் ஆதாரமாயிருக்கிறது. மாம்சத்தின் இச்சைகள் ஊற்று கண்களைப் போன்றவை. இவற்றிலிருந்து துன்மார்க்கமான சிந்தனைகள் புறப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பல சோதனைகள் வரலாம். தேவனுடைய கிருபையினால் நாம் சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். சோதனைகள் நம்மை மேற்கொள்வதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. நம்முடைய சுய இச்சைகளின்படி பிழைத்தால் நாம் அழிந்து போவோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் மெய்யான மனமாற்றம் காணப்பட வேண்டும். இந்த மாற்றம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிற நாம் புதிய ஜீவனை பெற்றிருக்கிறோம். இரட்சிப்பின் சிந்தனை நம்முடைய சிந்தையையும் நடக்கையையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும். பழைய பாவ சுபாவங்கள் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பிழைக்க வேண்டும். பரிசுத்தமான சுபாவங்கள் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென்.